வெல்கம் டு மூவி வாய்ஸர். இந்த வீடியோல ரீசென்ட்டா இந்த வாரம் சுட சுட இறங்கியிருக்கிற டாப் 5 தமிழ் டப்டு மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கு. நீங்க தமிழ் டப்டு ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வாங்க பார்க்கலாமா? 5த் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி 2025ல ரிலீஸ் ஆன ஜயம். இந்த படத்துக்கு IMDbல 4.5 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஜாம்பி ஸ்லாஷர் கேட்டகரில ரிலீஸ் ஆன ஒரு படம்னே சொல்லலாம். இதோடைய பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஃபுட்டோடைய ஸ்கேர்சிட்டி அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இந்த மாரியான நேரத்துல ஒரு ஃபிஷ்ஷுக்கு பாக்டீரியாவால அஃபெக்ட் ஆவுது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே அந்த பாக்டீரியா பரவிடுது. இந்த பாக்டீரியா உள்ள அந்த ஃபிஷ்ஷ மனுஷங்க சாப்பிடும்போது, அவங்களுக்குமே அந்த வைரஸ் ஏறி அவங்க ஸாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆரம்பிக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவோடைய கேர்ள் ஃபிரெண்டும் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸாம்பீஸ்லாம் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஹீரோயின தேடி போறாரு. அங்க இருந்து கேர்ள் ஃபிரெண்ட காப்பாத்தி கூப்ட்டு வந்தாரா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். எப்படி ஸாம்பிங்கள கடந்து அவர் வந்து அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட காப்பாத்துறாரு. அதுக்கு நடுவுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அண்ட் இது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ரொம்பவே வெறித்தனமா காமிச்சிருந்தாங்க. நெறைய ஸாம்பீஸு இந்த மாதிரியான பயங்கரமான சீக்வென்ஸ்லாம் காமிச்சு ஹைப் ஏத்தி விட்டுருந்தாங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்பெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணல. மொதவே சொல்லிர்றேன். உங்களுக்கு ஸாம்பி, ஆக்ஷனு இந்த மாரி படங்கள்லாம் புடிக்கும் அப்டின்னா மட்டும் இந்த படத்த பாருங்க. மத்தபடி ஜென்ரல் ஆடியன்ஸு எனக்கு வந்து ஏதோ ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தா ரொம்பவே பிடிக்கும் ப்ரோ அப்டின்றவங்கலாம் இந்த படம் பார்க்கணுமா இல்லையான்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு படம் அப்டிலாம் சொல்ல முடியாது. ஓகேயிஷான ஒரு மூவி அப்டின்னே சொல்லலாங்க. இந்த படம் Netflixல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணுன்றவங்க கண்டிப்பா பாருங்க. 4த் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி 2025ல இப்போ ரிலீஸ் ஆன பிரிக். இந்த படத்துக்கு IMDbல 5.4 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோடைய பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாமே கதவுக்கு சுத்தி எல்லாமே வந்து பிரிக்கால க்ளோஸ் ஆயிடும். அதுலேருந்து அங்க உள்ள இருக்கவங்க வெளிய வர்றதுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால முடியாது. கடைசியா தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டான, யூனிக்கான ஸ்டோரி லைனா அத குடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கதவு திறந்து வெளிய போணும்னு நெனச்சா, அங்கேயுமே வந்து சுவர் இருக்கும். ஜன்னல் வழியா பார்த்தாலும் சுவரு தான் இருக்கும். வெளிய போறதுக்கான எந்த வழியுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிரும். இதுக்கப்புறம் இவங்க எப்படி அங்கருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியா இருக்கும். கொஞ்சம் யூனிக்கான ஸ்டோரிய இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நம்ம Netflix சைட்லருந்து தான் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாரி யூனிக்கான கான்செப்ட்ல படங்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்த ட்ரை பண்ணுங்க. மத்தபடி இதுவுமே வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான். பார்க்கணும் அப்படின்றவங்க தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 3 பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2025ல இப்போ ரிலீஸ் ஆன அன்டில் டான். இந்த படத்துக்கு IMDbல 5.8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்பிங்ல விடுவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பட் சர்ப்ரைஸா அத வந்து தமிழ் டப்பிங் பண்ட்டாங்க. அண்ட் இது ஒரு சூப்பர் கான்செப்ட் உள்ள ஒரு மூவின்னே சொல்லலாம். இத பேஸ் பண்ணி முன்னாடியே வந்து கேம்லாம் வந்திருக்கு. அந்த கேம வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. பட் நெறைய பேர் கேம் விளையாண்டவங்கலாம் அந்த கேமுக்கும் இதுக்கும் வந்து அதிகமா சம்மந்தம் இல்ல ப்ரோ அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கேம் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்களோட சிஸ்டர் வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்ட்டு, அந்த சிஸ்டர தேடி ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அது ஒரு டவுன் மாரி இருக்கும். அதுக்குள்ள மர்மமான விஷயங்கள் நெறைய நடக்க ஆரம்பிக்குது. அவங்க கிட்டத்தட்ட சாகுற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. செத்த பிறகு மறுபடியும் பார்த்தா, டைம் லூப்க்குள்ள மாட்டிக்கிறாங்க. மறுபடியும் அதே இடத்துல, அதே டைமுக்கு வந்துர்றாங்க. இப்படி ஒரு டைம் லூப்க்குள்ள மாட்டிக்கிட்டு, அங்கருந்து அவங்க எப்படி தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். உங்களுக்கு டைம் லூப் மாரியான கான்செப்ட்ல ஸ்லாஷர் கேட்டகரில பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த படத்த ட்ரை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஹாரர், த்ரில்லர் எலமெண்ட்ஸ்லாம் நெறையவே இருக்கு. அண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஹாரர் எலமெண்ட்ஸ குடுப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஜாம்பீஸா வரும். அடுத்த நாள் வந்து அவங்க இறந்த பிறகு மறுபடியும் டைம் லூப்க்குள்ள மறுபடியும் அதே நாளுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது, அடுத்த நாள் பேய்கள் மாரி, மான்ஸ்டர்ஸ் மாரி வரும். இந்த மாரி டிஃபரண்டான கிரியேச்சர்ஸ அவங்க குடுத்து ஹாரர் எலமெண்ட்ஸ சேர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கேட்டகரில எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க, இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவுமே வந்து பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. 2ண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி நம்ம ஜான் சினா, பிரியங்கா சோப்ராலாம் நடிச்ச ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். இந்த படமும் இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. IMDbல 6.5 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் காமெடி பேஸ்டான மூவி தாங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரசிடென்ட் ஒண்ணா மீட் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவங்கள தொரத்தி ஒருத்தவங்க வந்து கொலை பண்ண வராங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அங்கருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். நம்ம பிரசிடென்ட்ட காப்பாத்தக்கூடிய ஒரு வேலையில தான் பிரியங்கா
சோப்ரா வந்து வருவாங்க. அவங்களும் இவங்க கூட சேர்ந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் காமெடி பேஸ்டான மூவியா தான் கொண்டு போவாங்க. நம்ம ஜான் சீனாவோடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அவர் கூட நடிச்ச ஆக்டரோடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் 2 பேருமே வந்து பக்காவா நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஃபன்னா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்த ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பிரைம் வீடியோல இருக்கு. ஸோ பார்க்கணுன்றவங்க கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி 2025ல ரிலீஸ் ஆன கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த படத்துக்கு IMDbல 6.5 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம ஜாக்கி சான் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கராத்தே கிட்ன்னு சொல்லி ஒரு மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவில நம்ம வில் ஸ்மித்தோட பையன் நடிச்சிருப்பான். ஸோ அவனும் ஜாக்கி சானும் இருப்பாங்க. இதுலயுமே ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் வந்து கராத்தே பேஸ்ல போயிட்டுருப்பான். ஃபர்ஸ்ட்டு கராத்தே கிட் அப்படின்றது வந்து குன்ஃபூ பேஸ்ல போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, குன்ஃபூ அண்ட் கராத்தே சேர்ந்த மாதிரியான மாறி மாறி போயிட்டுருக்குங்க ஒரு கான்செப்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இது இருக்காது. அதை எதிர்பார்த்து போயிறாதீங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. நம்ம ஜாக்கி சான் ஃபர்ஸ்ட்டு இந்த நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு குன்ஃபூ கத்துக் குடுத்துட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கராத்தே கத்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவான். ஸோ அதுக்கப்புறம் அவன் எப்படி கத்துக்கிட்டு ஒரு சாம்பியன்ஷிப்ப ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிக்கு போவான். ஸோ அது ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட் மூவி, ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்த ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஜாக்கி சானுக்காக இந்த படம் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம ஜாக்கி சானுக்கு வயசாயிட்டே போகுது அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. என்ன பண்றது? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அண்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த படமும் வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ ரீசென்ட்டா வந்த 5 படங்களுமே உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேல உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க எந்த படத்த சூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ, உங்களுக்கு புடிச்ச மாரி பாருங்க. இதுவரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்களேன். அதுதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, நான் அடுத்து இதே மாதிரி ரீசென்ட்டா வந்த தமிழ் டப்டு மூவிஸ் வீடியோ வந்து போடுறேன். அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.